ஆண் பிள்ளைனா யார் தெரியுமா, பெண் பிள்ளைனா யார் தெரியுமா அப்படின்னு வைக்கிறோம்ல. அண்ணனுக்கு விக்குது பாரு, தண்ணி எடுத்து கொடுன்னு அம்மாக்கள் சொல்லுவதை நிறுத்தி விட்டு, இட்லி திங்க உட்காரையில தண்ணி எடுத்துட்டு உட்கார மாட்டியாடா முண்டோன்னு என்னைக்கு கொட்டுறீங்களோ அன்னைக்கு மாறி. அப்ப பெண் என்பவள் எனக்கு சேவகம் செய்வதற்கு பிறந்தவள். நீங்க வாடகை இப்படி வளர்த்து விட்டுறீங்க. கல்யாணம் பண்ணி 28 வயசுல அந்த புள்ள மண்டையில பொட்டே நடிக்குது. என்ன வளர்த்துருக்காங்க? மிளகாப்பொடி எண்ணெயும் எடுத்துக்கிட்டு உட்காரவனே அறிவு இல்லை, தொண்டை அடைக்கும். இட்லி சாப்பிட்றவன் ஒரு தோசையை சாப்பிட்றவன் இதை எடுத்து அங்கேயாவது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அழுகுறான். அம்மா என் பொட்டாட்டி திட்டாமா, நான் என் ஷோவே ஒரு பண்ண என்ன பிள்ளை வளர்த்திருக்கிறீர்கள் அப்படின்னு நார்மலாக நம்ம அம்மாக்கள்கிட்ட இங்கே பார்த்துருக்க. நம்ம குடும்பங்களில் மருமகள் மீது சின்ன பிரச்சனை, புதிதாக வந்திருக்கக்கூடிய மருமகள் சரியாக ஏதோ செயல்படலாம், அந்த வீட்டுடைய அந்த 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 நடைமுறைகளுக்கு அவங்க ஒத்துவலைன்னா டப்புன்னு ஒரு வார்த்தை விட்டுருவாங்க. ஆண் வீட்டு செயல் என்ன புள்ள வளர்த்துறீங்க அம்மாக்கள் ரொம்ப மனசு நொறுங்கி போயிடுவாங்க. அதே கேள்வி ஆண் பிள்ளைகளுக்கு திரும்ப வச்சானாங்க. என்ன புள்ள வளர்த்துருக்க, நல்லது கிட்டது ஒன்றும் தெரியல, பொசுக்குன்னு அழுதுறான், ஒரு நியாயத்துக்கு உடம்பு சரியில்லாமல் படுக்கிறான், வீட்டு வேலை பார்க்க தெரியல, டியூப் கலட்டி மாற்ற தெரியல, குண்டு பல்பு எது இந்த பல்பு எதுன்னு அவனுக்கு தெரியல, எனக்கும் தெரியாது.